என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு என் மாதிரி ஏழைங்களுக்கு நிச்சயமா நியாயம். ஊருக்கே சோறு போட்ட ஒரு நல்ல மனுஷன். நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றனோ அதே சாப்பாடு தான் சக பணியாளர்களும், ஏன் கேமராமேன், லைட்மேன்ல இருந்து எல்லாரும் அதே சாப்பாடை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச ஒரு கருப்பு தங்கம், சொக்க தங்கம் என்னோட கேப்டன். முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, திமிருன்னு நினைச்சாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடணும். நான் கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும். நான் இளநீர் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும், நான் என்வி என்ன சாப்பிடணும் எல்லாத்தையும் சாப்பிடணும். ஸோ அந்த நிலைமை கொண்டு வந்து எல்லாருமே ரைஸ் பண்ணும். தமிழ் சினிமால இது மாதிரி யாரும் பண்ணதும் இல்லை, இதுக்கு மேல அப்படி இருக்க போறதும் இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சு நம்ம எல்லாத்தோட மனசுலயும் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே ஒரு தங்கம், கருப்பு தங்கம் என்னோட கேப்டன். கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு. உங்க எல்லாருக்கும் தோணலாம், இவனடா என்னோட கேப்டன் உரிமையா சொல்றானே அப்படின்ட்டு. இந்த தமிழ்நாட்டுல பிறந்த சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரா இருந்தாலும் அவன் என்னோட பையன் அப்படின்னு ஒரு பெரியவங்க பேர் சொல்லி கூப்பிடலாம், உரிமையா தோல் மேல கை போட்டு பேசலாம். என் நேரத்திலையும் அவன் என்னோட பையன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தங்கமான ஒரு மனுஷன் தான் என்னோட கேப்டன். தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாத்துக்குமே உரிமை உண்டு அவரு என்னோட கேப்டன் அப்படின்னு சொல்றதுக்கு. வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. கடைக்கோடியில சினிமால வேலை செஞ்சிட்டு இருக்க யாரோ ஒருத்தர்கிட்டயோ இல்ல பல மைல் தாண்டி இருக்கிற கிராமத்துல ஏதோ ஒரு குடிசை பகுதியில வாழ்ந்துட்டு இருக்க யாரோ ஒரு நபர்கிட்டயோ சினிமால நல்ல மனுஷன்னா யாருங்க அப்படின்னு கேட்டா முதல் எடுத்தோடனே வாயில வர ஒரே ஒரு வார்த்தை கேப்டன் விஜயகாந்த். நிறைய தமிழ் கலைஞர்கள் சொல்லி கேட்டிருப்போம், விஜயகாந்த் சாரோட ஆபீஸ்க்கு போனா வயிறார சாப்பிட்டு வரலாம், இப்படி இவ்ளோ கறி எடுத்து வைப்பாரு, நான் சாப்பிட்ற மாதிரி என் கூட வேலை செய்யறவங்களும் சாப்பிடணும்னு சொல்லுவாரு. அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு எவனுமே வயிறார சாப்பிடாம வந்ததே கிடையாது அப்படின்ற சரித்திரமே கிடையாது அப்படின்னு அத்தனை தமிழ் கலைஞர்களும் சொல்லுவாங்க விஜயகாந்த் சாரோட பெருமையை. அவர் கையால் போட்ட சோற்றை பல நாட்கள் நாம் சாப்பிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, இவ்வளவு பேர் அவரால் வாழ்ந்திருக்காங்க. தலைவருக்கு பிறகு அன்னதானத்தில் நம்பர் 1 கூடிய வள்ளல் நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன். முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி, திமிருன்னு நினைச்சாலும் சரி, நான் என்ன சாப்பிடணும் அதான் எல்லாரும் சாப்பிடணும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட மனசார அடி மனசுல இருந்து சொல்றேன், திரையிலும் சரி தரையிலும் சரி நான் பார்த்து ரசிச்ச முதல் 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 தலைவன் என்னோட கேப்டன் விஜயகாந்த். அந்த மனுஷனோட முகத்தை பார்த்தா போதுங்க, எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த ஒரு நிமிஷம் அவரை பார்க்குற அந்த ஒரு நிமிடம் இப்படி ஒரு மனசு பூரிச்சு போகும் எனக்கெல்லாம். இவரோட சாவு மட்டும் வந்துடக்கூடாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னோட கேப்டன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நான் மனசார நினைச்சேங்க. ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் உயிரோடு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, அவரோட உடம்ப சென்னையில போய் என்னால பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது என்னோட கண்ணுல இருந்து வர கண்ணீருக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அவ்வளோ கஷ்டமா இருக்கு எனக்கு. துன்பம் வந்த போதும் அதை துடைப்பதிங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு, கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா? ஒரு வெள்ளை பேப்பர்ல ஒரு கருப்பு மைய வச்சா எல்லாத்தோட பார்வையும் அந்த கருப்பு மை மேலதான் இருக்கும். அந்த மாதிரி ஈஸியா ஒருத்தர் மேல பழிய போட்டுடலாம். ஆனா அப்படியெல்லாம் இருந்துமே இவ்வளவு வருஷம் தமிழ் சினிமாலையும் சரி, இவ்வளவு வருஷம் அரசியல் வாழ்க்கையிலும் சரி, அந்த மனுஷன் மேல ஒரு தப்பு, ஒரு கருப்பு மை கூட வைக்க முடியாது அந்த கருப்பு தங்கத்து மேல. என் மேல எத்தனை குற்றங்கள் வேணும்னாலும் சொல்லுங்க, எவ்வளவு தண்டனை வேணும்னாலும் கொடுங்க. இதுல என் உயிரை வேணும்னாலும் பறிச்சுக்குங்க. ஆனா இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர், லட்சம் பேர், கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு
என் மாதிரி ஏழைங்களுக்கு நிச்சயமா நியாயம். தமிழ் சினிமால இதுவரைக்கும் அவரை பத்தி பேசின ஒருத்தர் கூட அவரை பத்தி தப்பா சொன்னதே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் வடிவேல் அப்படின்ற ஒரு நபர் தப்பா சொன்னாரு. ஆனா அப்படி தப்பா சொன்ன மனுஷனையும் நம்ம கேப்டன் என்ன சொன்னாருன்னா, வடிவேல் நல்ல ஒரு கலைஞன், அவன் பிறவிலேயே ஒரு நல்ல ஒரு கலைஞனா பிறந்திருக்கான், அவனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்கடா அப்படின்னு சொன்ன ஒரு நல்ல தங்கமான மனசு வேற யாருக்குங்க வரும்? நான் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கேன். சொல்றாரு, ஏன் இப்ப வடிவேல் நடிக்க மாட்டேங்கிறாரு? அவரெல்லாம் பிறவி கலைஞன்யா, நடிக்கணும், அவருக்கு எல்லா ப்ரொடியூசரும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு அப்பவும் சப்போர்ட்டா தான் பேசுறேன். அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட வடிவேல் வாய்ப்பு கொடுங்க, அவரெல்லாம் பிறவி கலைஞன், நடிக்கணும், அவரெல்லாம் தமிழ் திரையுலகில் இழக்கக்கூடாதுன்றதுதான் கேப்டன் சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? என்னை திட்டிட்டியா உன்னை என்ன பண்றேன் பாருன்னா 99% இருக்காங்க. அவங்களையும் அவரு எப்படியாப்பட்டவர், அவருக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு தான் கேப்டன் சொன்னாரே ஒழிய எங்கேயாவது வடிவேலை பத்தியோ தனக்கு துரோகம் செஞ்ச எம்எல்ஏக்களை பற்றியோ, புரியுதுங்களா? கேப்டன் கூடிய சின்ன வயசுல இருந்து வளர்த்து எம்எல்ஏ ஆக்கின துரோகிகளை பற்றியோ, கேப்டனுக்கு ஏமாற்றுறவனை பத்தி எங்கேயுமே சொல்ல மாட்டார். அதுதான் கேப்டன். அதனால இப்ப என்ன சொன்னாங்க, நீங்க எனக்கு எங்க கடவுள் நீங்கன்னு கத்துனாங்க, புரியுதுங்களா? அந்த முகம், அவரோட அந்த முகத்துல அப்படி ஒரு காந்த சக்தி இருக்குதுங்க. நம்ம எல்லாத்தையும் அப்படி கட்டி போட்டுருவாரு மனுஷன். கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு நல்ல ஒரு சிரிப்புங்க அவரோட முகத்துல. ஒரு வீடியோல நான் பார்த்தேன், மன்சூர் அலிகானோட பையனோட கல்யாணத்துக்கு போயிருப்பாரு. அந்த கல்யாணத்துல பக்கத்துல சக கலைஞர்கள்லாம் உட்கார வச்சு அப்படியே அந்த முகத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. அந்த மனுஷனோட முகத்துல கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஒரு சிரிப்புக்கு எந்த ஒரு இதுவுமே ஈடாகாதுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணி ஆகணும். எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு 18 வயசு முடிஞ்சது, ஓட்டு போற உரிமையும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஓட்டுல நான் போய் போட போறேன், பூத்குள்ள போறேன். நான் போட்ட முதல் ஓட்டு கேப்டன் அவருக்கு தான். எங்கிட்ட கேப்டன் பத்தி பேச அப்படின்னு சொன்னா மணிக்கணக்கில், ஏன் நாள் கணக்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன் அவரோட பெருமையை. அவர் நடிச்ச படத்து பேரை மட்டும் சொக்க தங்கம் கிடையாது, உண்மையாலுமே அவர் சொக்க தங்கங்க, கருப்பு தங்கம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சு நம்ம எல்லாத்தோட மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்க ஒரே ஒரு மனுஷன், தங்கம், கருப்பு தங்கம், சொக்க தங்கம், என்னோட கேப்டன். எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்து விட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. அப்படி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு தோரணையா அந்த வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு களத்துல இறங்கி நின்னா பா சிங்கம் மாதிரி இருப்பாரு மனுஷன், சிங்கம் மாதிரி. தேர்தலை அறிவிக்கும் முன்பே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா இந்த பக்கம் ஒரு இரும்பு மனுஷன் இந்த பக்கம் ஒரு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது, தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். அதுக்கு ஆப்போசிட்டா இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க எல்லாத்தையும் அலற விடுற மாதிரி கேப்டன் ஒரு விஷயத்த பண்ணுவாரு பாருங்க, சிங்கங்க. திருட்டுத்தனமா ஓட்டு போட நீங்க தான் சொன்னீங்க. அவரு நின்னா தேரு, நடந்தா திருவிழா, கண்ணசச்சா கட்டல, உட்கார்ந்தா உற்சவம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நடையிலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு கண் அசைவிலையும் இந்த தமிழ்நாட்டுக்கே கட்டி போட்ட ஒரே தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ராதா ரவி சார் ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, நான் சாமியை கும்பிட்டதே கிடையாது, எங்க அப்பா படுக்கையில் இருக்கும் போது கூட நான் கும்பிடல, எங்க அம்மா படுக்கையில் இருக்கும் போது நான் கும்பிட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனா தமிழ் சினிமால நான் ஒருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண கையெடுத்து கும்பிட்ட ஒரே ஒரு ஆள் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு அவ்வளவு பெருமையா சொல்லியிருப்பாரு. எங்க அப்பா உடம்பு சரியில்லாத போது கூட நான் கும்பிட்டது கிடையாது. கடவுளே எங்க அப்பா கும்பிட்டது கிடையாது.
எங்கள் அம்மாக்காக கும்பிட்டுருக்கேன், இல்லைன்னு சொல்லி. பட் நான் சினிமா உலகத்தில் கும்பிட்டது வந்து முதல் ஆள் விஜயகாந்துக்காக தான். இந்த டனலில் ஷூட்டிங்கில் மவுண்ட் ரோடில் ஷூட் பண்ணும்போது டஸ்ட் பட்டு இந்த கண்ணில் அடிபட்டுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட், டென்ஷன் ஆகிட்டேன். நான் பாரதி, சந்திரசேகர், தியாகி எல்லாரும் அங்கே போய் நின்னோம். இன்னும் அந்த கண்ணு தெரியுமா தெரியும். நல்ல வேலை சார், அவன் செஞ்ச தர்மம் என்னாச்சுன்னு அந்த ரெப்பைக்கு கீழே அடிபட்டுச்சு. ரெப்பைக்கு மேலே போட்டு கண்ணு தெரிஞ்சிருக்காரு. எதிரிகள் கூட அவரோட பெயரை சொல்லாமல் இருந்தது கிடையாது, நினைக்காமல் இருந்தது கிடையாது அப்படின்னு நின்னு காமிச்ச ஒரு மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எங்கிட்ட இருந்து என்னத்தையும் எடுத்துப்பீங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நானு, என்னோட பொண்டாட்டி, என்னோட 2 பசங்க, இவ்வளோ மக்கள் இருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வேளை சோறு போட மாட்டீங்களான்னு சொன்ன ஒரே ஒரு தங்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் அவரோட அரசியல் மேடை பேச்சுல போய்கிட்டு இருக்கும்போது உட்கார்ந்துகிட்டு இருக்காரு மனுஷன். அவர் கீழே வந்து 2-3 பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஃபுல்லா அந்த இடத்துல ஏசி இல்ல, காத்தும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் விசிறிக்கிட்டு இருக்கும்போது தனக்கு விசிறதுக்கு பதிலா கீழே உட்காந்துருந்த ஒரு நல்ல மனுஷனுக்கு அப்படி விசிறிக்கிட்டு இருப்பாரு. யாருக்குங்க இந்த மனசு வரும்? அந்த சிரிப்பை பாருங்களேன், அந்த சிரிப்பு சொல்லுங்க அவரோட நல்ல மனசை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாத்தோட வாயிலையும் வர ஒரே ஒரு வார்த்தை, கேப்டன் மட்டும் இந்நேரம் முன்ன இருந்த மாதிரி இருந்திருந்தா நடக்கிறதே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லாம இருந்தது கிடையாது. ஏன், அவர் எதிரியா நினைச்சவங்க பல பேர் இருக்காங்க. அவங்களா இருந்தாலும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆவாங்க. எனக்கு பேச வரல, பேச்சு வரல, விஜயகாந்துக்கு பேச்சு வரல, விஜயகாந்துக்கு பேச்சு வரலன்னு சொல்றாங்க. எனக்கா பேச்சு வரல? எவன்டா சொன்னது? அப்படி சவுண்ட் வருதா? இப்படி ஊருக்கே சோறு போட்ட மனுஷனை, ஊருக்கே நல்லது பண்ண ஒரு மனுஷனை இப்படி அநியாயமா அரசியல தோக்கடிச்சிட்டீங்களேடா. இப்ப எல்லாரும் நல்லா சொல்லுவீங்க, கேப்டன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, கேப்டன் மட்டும் முன்னமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனா அவர் அன்னைக்கு அரசியல் களத்தில் இருக்கும்போது அவரை ஜெயிக்க வைக்கவே இல்லையேப்பா. பல எதிர்கட்சிகள் பண்ண சதியினால் அவர் வீழ்ந்து போயிட்டார் அப்படின்றதுதான் உண்மை. அவரோட தோல்விக்கு இன்னுமே வந்து பெரும் பங்கா இருந்தது என்ன அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னாவே அந்த கம்பீரமான அந்த ஒரு குரல். அந்த குரலை இப்போ இந்த மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவரை ட்ரால் பண்ணி அவருக்கு இப்போ குரல் வழியில ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாரு இல்லைங்களா. இப்போ இந்த மிமிக்ரி பண்ணவங்க எல்லாரும் ஒரேடியா இப்ப இருக்கிற புது வாய்ஸ் எடுத்து பேச ஸ்டார்ட் பண்ணதுதான் அவரோட பெரும் வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது. அன்னைக்கு அவர் மீம்ஸ் போட்டு ட்ரால் பண்ணவங்க எல்லாரும் தான் அவரோட அரசியல் வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தாங்க. கேப்டன் அவர் பண்ண உதவியில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல என்னோட ஞாபகத்தில் இருக்கிற 2-3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, எஸ்.ஜே. சந்திரசேகர் அவரு விஜய் அவரை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய நடிகர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அறிமுகப்படுத்தி வச்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரை கால் பண்ணி போன்ல பேசியிருக்கிறாரு. உங்களை மீட் பண்ணணும், டைம் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல, ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு விஜயகாந்த் அவரும் சொல்லியிருக்கிறாரு. இப்போ போனை கட் பண்ணிட்டாங்க. எஸ்.ஜே. சந்திரசேகர் குளிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. அடுத்து வெளியே வந்து பார்த்தா கால்ல நம்ம விஜயகாந்த் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன ஒரு மரியாதை பாருங்க. தனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு டைரக்டர் என்னைக்கும் அவரு வந்து எனக்காக காத்திருக்க கூடாது, நான் தான் அவருக்காக காத்திருக்கணும் அப்படின்ட்டு வீடு தேடி அடுத்த 5வது நிமிஷம் உதவி கேட்ட ஒருத்தரோட வீட்டுல போய் நிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் கேப்டன். இதே மாதிரி நடிகர் ஷாம் கூட அவருக்கு நடந்த அந்த பர்சனலான விஷயத்தை ஒன்று ஷேர் பண்ணிருப்பாரு. நடிகர் ஷாமோட வீட்டுக்கு அவர் இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துல பெண்டிங் ஒரு சீன்ல இருந்திருக்கு. அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பவுன்சர்ஸ் எல்லாத்தையும் ஷாமோட வீட்டுக்கு அனுப்பிச்சு ஷாம மிரட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ஷாம் என்ன பண்ணிருக்காரா, அவர் உடனே டக்குனு கேப்டனுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல, கேப்டன் அவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னாரா, இன்னையில இருந்து அது உன்னோட பிரச்சனை கிடையாது, அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே கேப்டன் அந்த ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி அவரை மிரட்டி அடுத்த செகண்ட் டே ஷாமோட வீட்டுல இருந்த பவுன்சர்ஸ் எல்லாத்தையும் வெளியே போக வச்சு ஷாமையும் காப்பாத்தி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கும் வச்சிருக்கிறாரு. இப்படி கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் தேடி 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 உதவி செஞ்ச ஒரே ஒரு நல்ல ஒரு மனுஷன் கேப்டன். நான் ஒரு ஃபோன் பண்ணேன் விஜயகாந்த் சார், சார் இந்த மாதிரி வீட்டில் வந்து இந்த மாதிரி இனிமேல் அது ஷாம் பிரச்சனை இல்லை, அது ஏன் பிரச்சனை, இந்த ப்ராப்ளம் நான் சார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி he sorted out the problem. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளே நினைச்சாலும் கேப்டனை பார்க்க முடியாது. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், கே டிவிலையோ சன் டிவிலையோ கேப்டன் டிவிலையோ கேப்டனோட படத்தை போடுறாங்க. மைனாவே மைனாவே இது என்ன மாயம் அந்த படமோ, இல்ல ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சு அப்படின்ட்டோ, இல்ல தவசில இருந்தோ சொக்க தங்கத்தில் இருந்தோ, இந்த மாதிரி அவர் நடிச்ச படங்களில் இருந்தெல்லாம் படத்தை போட்டாங்கன்னா அதை பார்க்கும்போது மனசு எப்படி உருகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவரை நித்தம் நினைச்சு நேசிக்கிட்டு நம்மளோட மனசுல வச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபரை இனிமேல் இல்ல, வெறும் டிவியில மட்டும்தான் பார்க்க முடியும், போட்டோல பார்க்க முடியும் அப்படின்ட்டு இருந்தா அது எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு பாருங்களேன். என்ன ஒண்ணு, கடைசி வரைக்கும் அவர் நினைச்சது நடக்கல, அது மட்டும்தான் எனக்கு இனிமே வருத்தம்.
வருத்தமா இருக்கு. அட்லீஸ்ட் அதுதான் நடக்கல. கொஞ்சம் உடல் நலத்தோட சந்தோஷமா இருப்பாரு, கொஞ்சம் ஹெல்த்தியா இருப்பாருன்னு நினைச்சேன். இப்ப அதுவுமே நடக்கல. இப்படி எல்லாமே நடக்காமலே போயிடுச்சு கேப்டனுக்கு. ஒரே ஒரு உண்மை மட்டும் தாங்க, நல்லவங்களுக்கு காலமே கிடையாது. எவ்வளவு வேணா தொண்டு பண்ணுங்க, எவ்வளவு வேணா உதவி பண்ணுங்க, உங்களை ஆண்டவ சீக்கிரமா கூட்டிட்டு போயிருவான். ஆனா நீங்க பாருங்களேன், கெட்டது நல்லா பண்ணுங்க, நல்லா வச்சிருப்பாரு, கடைசி வரைக்கும் நல்லா வச்சிருப்பாரு. நல்லவங்களுக்கு மட்டும்தான் சோதனை வந்துகிட்டே இருக்கும் போல. இந்த வீடியோ ஃபுல்லா என்னோட மனசுல இருந்த பாரத்தையும் என் மனசுல இருக்கிற கவலைகளையும் தான் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அதை பத்தி எனக்கு இப்போதைக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா என்னோட மனசுல இருக்கிற பாரத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் சொன்ன அத்தனை வரிகளும் அத்தனை வார்த்தைகளும் இதுக்கு மேல கேப்டன் இல்ல அப்படின்ற அந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் என்னோட மனசுல இருந்த அத்தனை வலிகளையும் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். சோ பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி, உங்களுக்கு கேப்டனோட இந்த இறப்பு செய்தி எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இதுக்காக நான் எந்த ஒரு இதுவுமே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு எதுவுமே வேணாம். அது எதுவுமே நான் எதிர்பார்க்கல. எனக்கு ஒன்னே ஒண்ணு, என்னோட கேப்டன் அவருக்காக ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு, என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கிறேனே தவிர எந்த ஒரு லாபத்துக்காகவும் கிடையாது. உங்களை அட்டென்ஷன் சீக் பண்ணணும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கேப்டன் அவர் இப்போ இல்ல, அந்த வலி அது மட்டும் தாங்க என் மனசுல இருக்கு. கடைசியில ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேங்க, மண்ணுலகலையா இருக்கட்டும், இல்ல நம்ம மனசுலயா இருக்கட்டும், விண்ணுலகத்திலயா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் கேப்டன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளவுதாங்க.